எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கப்பட்டதா பொதுவெளியில தகவல் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அது ரொம்ப பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர். உங்களோட கட்சி கூட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய இதுல தான் பேச்சு கூட்டத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவரை தாக்குறது என்றது தவறான ஒரு செயல். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர். மேலும் பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அதிமுக தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காரு. ஒரு சிறு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக உருவாகி இருக்காரு. அப்படி இருக்கிற சூழல்ல அவருக்கு அந்த மாதிரி நிகழ்வு என்றது ஒரு தவறான ஒரு நிகழ்வை தான் அனைத்து தரப்பிலும் பார்க்கிறாங்க. அது கண்டித்தக்க ஒரு விஷயம். இப்போ எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தலைமையில் ஒரு அணியும், எடப்பாடியார் அலுவலக தலைமையில் ஒரு அணியும் பிரிஞ்சிருக்குது. சட்டமன்றத்தில் நேற்று போகும்போதே எடப்பாடி தலைமையில் 12 பேரும், எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தலைமையில் ஒரு 30 பேரும் போனாங்க. ஸோ அவங்க அதிமுகவோட தலைவர், ஸோ குழு தலைவராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரப்புல எங்களை போடுங்க, எஸ்பி வேலுமணி போடுங்க, இவருடைய தரப்பை எடப்பாடியை போடுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் நேற்று ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ இதுல என்னன்னா இன்னைக்கு சி வி சண்முகம் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. எடப்பாடி அவர்கள் அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக கூட்டணி வச்சு அது ஆட்சி அமைக்கிறதா பேசப்பட்டு சொல்லியிருந்தாரு. அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அப்படி ஒரு சூழல் அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்தால் கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சி அழிவுக்கு போகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம்.